பொறுப்பாளர்களுக்கு கழகத்தின் தலைமை கழகத்தின் சார்பில், மயிலாடுதுறை மாவட்ட கழகத்தின் சார்பில், சீர்காழி நகர கழகத்தின் சார்பில், ஏன் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிகளின் சார்பில் பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை, நன்றியை நான் முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தொண்டறிக்கையை அச்சிட்டு கழகத்தினுடைய சின்னம், இந்த கருப்பு சின்னம் இருக்கிறது, அதுதான் தமிழ்நாட்டு விடுதலை வரவழைத்த சின்னம். கருப்பு மட்டுமல்ல, எங்களோட நீலம் சேர்ந்திருக்கிறது. அதமா சொல்லுச்சு, கருப்பு மட்டுமல்ல, எங்களோட நீலம் இணைந்திருக்கிறது. திருமாவளவன் தலைமையில் இருக்கிற அணி கருப்பு மட்டுமல்ல, எங்களோடு சிவப்பு சேர்ந்திருக்கிறது. கம்யூனிஸ்ட் இருக்கிறார்கள். சிவப்பு மட்டுமல்ல, எங்களோட பச்சை சேர்ந்திருக்கிறது. இஸ்லாமிக் சமுதாயத்தை சார்ந்த அந்த தோழர்கள் இருக்கிறார்கள். எங்களோட வெள்ளை சேர்ந்திருக்கிறது. அந்த கிறிஸ்துவ சமுதாயத்தை சார்ந்தவர்கள். கருப்பும் சிவப்பும் நீலமும் வெள்ளையும் இணைந்து காவியை விரட்டி அடிக்கும்னு நாடாளுமன்றத்தில் சகோதரி கனிமொழி பேசிய போது எல்லாரும் கைதட்டி வரவேற்றாங்க. இதையெல்லாம் நாம் எதற்கு சொல்கிறோம் சொன்ன, இந்த சட்டமன்ற தேர்தலில் இவ்வளவு பெரிய ஆபத்து, இவ்வளவு பெரிய தீங்கு தலைக்கு மேலே இருக்க, அவரு பிடிச்சபடிய உயர்த்தி பிடிச்சுக்கிட்டு பாஜக கூட போய் நிக்கிறாங்கன்னு சொன்ன, இது எவ்வளவு பெரிய ஆபத்து. அது மட்டுமல்ல, நான் நேரத்தின் நெருக்கடியை கருத்திலே கொண்டு அதிகமான பேச போறதில்லை. ஏன் இன்றைக்கு இந்த கூட்டணியை தோற்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு காரணம் சொல்லணும்னு சொன்னா, இந்த தேர்தல் வந்தது. இந்த தேர்தல் வந்த நேரத்திலேயே நம்ம முதலமைச்சர் தான் தெளிவா சொன்னார். இப்ப நான் சொன்ன கருத்தை அவர் எப்படி சொன்னார் கேட்டீங்கன்னா, இது நடக்கிற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நினைக்காதீங்க. அதுக்கு பதிலா இப்ப நடக்கிற தேர்தல் என்பது தமிழ்நாட்டுக்கு, டெல்லிக்கு நடக்கிற போராட்டம், ஜனநாயகத்திற்கும் சர்வாதிகாரத்திற்கும் நடக்கிற போராட்டம், சமூக நீதிக்கும் சமூக அநீதிக்கும் நடக்கிற எதிர்ப்பு நடக்கிற போராட்டம், மதச்சார்பற்ற தன்மைக்கும் மத நல்லிணக்கத்துக்கும் மத வெறிக்கும் நடக்கிற போராட்டம். எனவே இதுல ரொம்ப விழிப்போடு வாக்காளர் பெருமக்கள் விழிப்போடு பார்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும். 5 ஆண்டுகளாக இவ்வளவு சாதனைகளை உங்கள் திராவிட மாடல் அரசு செய்திருக்கிறது. எனவே நம்முடைய ஸ்டாலின் அரசு தொடர வேண்டும், தமிழ்நாடு வெல்ல வேண்டும், தமிழ்நாடு தலைநிமிர வேண்டும் என்றெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் சொன்னாரே. அப்படிப்பட்ட நேரத்தில் இதுக்கு 5 வருஷமா 10 வருஷமா பாஜக பண்ற கொடுமைகள்லாம் இருக்கட்டும், இந்த தேர்தல் அறிவிச்ச பிறகு 3 காரியம் செஞ்சான். அதெல்லாம் இப்ப நாங்க சொல்றோம். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவான். அதே மாதிரி இந்த மோடி அரசு, அதிமுக கூட்டணியில இருக்கிற அந்த அரசு இந்த 3 கொடுமையான திட்டங்களை தேர்தல் அறிவிச்ச பிறகு செஞ்சான். என்ன தெரியுங்களா? முதலுடைய நடவடிக்கை தமிழ்நாட்டில் இருக்கிற கலெக்டரை மாத்திரம். எந்த கலெக்டர்? வாழப்பாடி நம்ம எடப்பாடி இருக்காரு பாருங்க. எடப்பாடி அங்க தேர்தலில் போட்டி போடுறாருன்னு சொன்னா எடப்பாடியில் நிக்கிறாரு. சேலம் மாவட்ட கலெக்டரை மாத்தி இவனுக்கு வேண்டிய ஒரு கலெக்டர் அங்க போடுறான். உடனே ஆமாஞ்சாமி போட்டு தேர்தலில் ஒரு பக்கமா நடந்துக்குவாங்க. அதே மாதிரி தலைமைச் செயலாளரை மாத்துறான், காவல்துறை அதிகாரிகளை மாத்துறாங்க. இது நினைச்சு பாருங்க, 5 மாநிலத்தில் தேர்தல் நடக்குது. 5 மாநிலத்தில் 2 மாநில எதிர்கட்சி, ஒன்னு மேற்கு வங்காளம், இன்னொன்னு தமிழ்நாடு. இந்த 2 மாநிலத்தில் அதிகாரிகளை பந்தாடுறானே தவிர மற்ற மாநிலத்தில் ஒண்ணுமே கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னு சொன்னா, இந்த நடக்க போற தேர்தல் கூட நேர்மையா நடக்காது, அராஜகமா நடக்கும், ஜனநாயக ரீதியா தேர்தல் நடக்காது. அப்படிங்கிறதுக்கு காரணம் ஒண்ணு. 2வது காரியம் என்ன செஞ்சான்னு தெரியுங்களா? மோடி சர்க்கார்ல இருந்து ஒரு கடிதம் வந்தது ஒரு 15 நாளைக்கு முன்னாடி. யாருக்கு? நம்ம முதலமைச்சர் தளபதி ஸ்டாலினுக்கு. என்ன கடிதம் தெரியுங்களா? நெல்லுக்கு நீங்க விலை கொடுத்திருக்கீங்க, ஊக்க விலை கொடுத்திருக்கீங்க, அதிக விலை கொடுத்திருக்கீங்க. இப்படி நீங்க விவசாயத்திற்கு அதிக விலையை கொடுத்திருக்கிற காரணத்தினால் தமிழ்நாட்டில் நெல் விளைச்சல் அதிகமா போகுது. நெல் விளைச்சல் அதிகமா போகிறத கட்டுப்படுத்தணும். இவன் குடும்ப கட்டுப்பாடு சொல்ற மாதிரி சொல்றான் பாருங்க. 10 புள்ள பெத்துக்கிறதுனா 2 புள்ள பெத்துக்கன்னு சொன்னா அது பொருள். நெல் அதிகமா விளைஞ்சா மக்களுக்கு தானே நன்மை, அரிசி வந்தா சாப்பிடுறதுக்கு தானே பயன்படும்.
அதை தடுத்து நிறுத்தணும்னு ஒரு சர்க்கார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொன்ன உடனே முதலமைச்சர் கூட்டத்தில் பேசினார். இது எவ்வளவு பெரிய அராஜக அரசு பாருங்க. விவசாயிகளுக்கு விரோதமான அரசுங்கிறத பாருங்க. விவசாயிகளுக்கு இந்த பணம் கொடுக்கறத தடுத்து நிறுத்தணும்னு சொல்றாரு அப்படின்னு முதலமைச்சர் சொன்னார். அடுத்த நாள் அந்த அம்மா பேசுறாங்க. யாரு? நிர்மலா சீதாராமன் நிதி மந்திரி பேசுனாங்க. நான் அப்படி சொல்லல, எங்க கிட்ட இருக்கிற அதிகாரி சொன்னாங்க. அடுத்த நாள் நம்முடைய முதலமைச்சர் என்ன செஞ்சாரு? டெல்லியில இருந்து அந்த கடிதத்தை அப்படியே முரசொலியில எடுத்து போட்டார். அந்த கடிதத்துல என்ன தெரியுங்களா சொல்றா? நெல்லுக்கு நீங்க அதிகமான விலை கொடுக்கறதால, விவசாயிகளுக்கு உற்பத்திக்கு துணையா இருக்கிறதால, விவசாயிகள் போட்டி போட்டுக்கொண்டு நெல்லை உற்பத்தி செய்வதாலே நெல்லு அதிகமா விளையுது. அதனுடைய பாதிப்பு இவன் என்ன சொல்றான்னா, நெல்லு அதிகமா விளையறதால நிலத்தடி நீர் இருக்கு பாருங்க, அது கீழே போயிட்டுது. இந்த நிலத்தடி நீர் கீழே போயிட்டுதுன்னா குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்காது. அதனால விவசாயி கொடுக்கிற பணத்தை நிறுத்து. இதை விட பித்தலாட்டம் ஏதாவது ஒன்றுன்னா, நெல்லு விளைக்கிறதால நிலத்தடி நீர் கீழே போகுதான். நிலத்தடி நீர் எப்ப கீழே போகுது தெரியுங்களா? எங்க தலைவர் வைகோ அதுக்காக ஒரு இயக்கமே நடத்தினாரு. எல்லா ஊர்லயும் சீம கருவேல மரம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த சீம கருவேல மரம் நெய்வேலி அந்த மரம்னு சொல்லுவாங்க. அது இல்லாத இடமே இருக்காது. அந்த கருவேல மரம் இருக்கிற இடத்துல தண்ணி விட்ட கடகடன்னு கீழே போயிடும். அந்த இடத்துல எவ்வளவு கேடுதல் வரும். அதனால அதை அகற்றுங்கிற போராட்டத்தை தலைவர் வைகோ கட்சிக்காரர்கள் எடுத்துக்கிட்டு போய் சொந்த செலவுல, நாங்க என்ன எம்எல்ஏவுக்கு வரணுங்கிற கனவுல போய் செஞ்சோம் அப்பெல்லாம் கிடையாது. தலைவர் வைகோவே போய் அந்த சீமை கருவேல மரங்களை வெட்டினாரு. வெட்டுறது மட்டுமல்ல, நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாரு. நீதிமன்றத்தில் நீதிபதிகள் தலைவர் வைகோவை பாராட்டினாங்க. மறுமலர்ச்சி திமுக பாராட்டினாங்க. இந்த நாட்டில் எவ்வளவோ அரசியல் கட்சி இருக்கு, அவங்க எல்லாம் இந்த பக்கம் திரும்பியே பார்க்கல. நிலத்தடி நீர் வீணா போயிடக்கூடாது, விவசாயம் செழிக்கணும், அதுக்கு தடுப்பா இருக்கிற இந்த சீமை கருவேல மரங்களை அகற்ற பணியில ஈடுபட்டிருக்கிற தலைவர் வைகோ அவர்களை மறுமலர்ச்சி திமுக கழகத்தை நாங்க பாராட்டுறோம் அப்படின்னு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிலேயே எழுதி கொடுத்த காட்சியை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். அப்பெல்லாம் இந்த பயலுவர் ஒண்ணுமே பேசல. அதுக்கு நடவடிக்கை எடுத்தா பரவாயில்ல, நிலத்தடி நீர் மட்டம் உள்ள போகக்கூடாது அப்படின்னு சொன்னா, அந்த சீமை கருவேல மரங்களை வெட்டான்னு சொன்னா பரவாயில்ல, அதுக்கு பதிலா நெல் உற்பத்தி செய்யாது, விவசாயிகளுக்கு பணம் கொடுக்காது அப்படின்னு சொன்ன இந்த அரசுக்கு அருமை தோழர்களே, இது விவசாயி மட்டும் இல்ல, சாப்பிடுறோம்ல, சோறு சாப்பிடுறோம்ல, இந்த சோறு எங்க இருந்து வருது? அரிசி நெல்லு அது தானே வருது. அப்ப ஒவ்வொரு உழைப்பாளியும் ஒரு சாதாரண மக்களும் சோறு அள்ளி கையில எடுக்கும் போது இந்த சோத்தை பார்க்கும் போதே உங்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அனுப்பு வரணும். இந்த சோத்து பறிக்கை பார்க்கிற போது தலைவர் வைகோவுடைய ஞாபகம் உங்களுக்கு வரணும். அந்த சோத்து பறிக்கையை பார்க்கிற போது இதுக்கு பணம் கொடுக்காதேன்னு சொல்ற நிர்மலா சீதாராமன் ஞாபகத்துக்கு வரணும். இதை நடைமுறைப்படுத்துற மோடி அரசாங்கத்தினுடைய அந்த உருவம் ஞாபகத்துக்கு வரணும். அது வந்தா கண்டிப்பா அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டீங்க. சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். இன்னொரு புறம் என்னது? எல்லாரும் படிக்கணுங்கிறதா நம்ம கொள்கை. திராவிட மாடல் அரசுன்னு சொல்றோம் பாருங்க. திராவிட இயக்கம் வந்த பிறகுதான் பெரியார் காலத்திலிருந்து, அண்ணா காலத்திலிருந்து, கலைஞர் காலத்திலிருந்து நம்ம எல்லாம் படிக்கிறதுக்கான வசதி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து, நம்ம அப்பா அம்மா எல்லாம் படிக்காத கை நாட்டு பேருவழியா இருந்து கற்றவர்கள் பிறக பெற்றவங்களா இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு படிச்சு டாக்டரா வரான், இன்ஜினியரா வரானா. இந்த புரட்சியை உருவாக்குறது நம்முடைய திராவிட இயக்கம் மறந்துடக் கூடாது. ஆனா அதே நேரத்தில் ஆரிய கூட்டம், சங் பரிவார் கூட்டம், பாஜக என்ன சொல்லுதுன்னா, இவன் படிக்க கூடாது, இவன் சின்ன சாதி பையன், இவன் படிச்சான்னா உருப்பிட்டுருவான், அதனால படிப்பு கொடுக்க கூடாது என்று தடை ஏற்படுத்தினுடைய விளைவு 100 வருஷத்துக்கு போட்டது அப்புறம் கிட்டீங்க. இந்த காலத்துல நீட் தேர்வுன்னு ஒரு தேர்வு போட்டிருக்காங்க. என்ன தேர்வுக்கு? நம்மால டாக்டரா வந்துடக்கூடாதுங்கிறதுக்கான தடையானதானே. அப்ப நம்மால படிக்க கூடாதுங்கிறதுக்கு சட்டம் போட்ட பாஜகவுக்கு நம்ம ஓட்டு போடுறதா, நம்ம படின்னு சொல்லி நம்ம பிள்ளைங்களுக்கு 1000 ரூபாய் உதவி தொகை கொடுத்து, பெண்களுக்கு 1000 ரூபாய் உதவி கொடுத்து,
அந்த பணத்தை 2000 மாத்துறேன்னு சொல்லி நான் முதல்வன் திட்டம்னு சொல்லி வேலைக்கு போறவனுக்கு மாசம் 1000 ரூபாய் 2000 ரூபாய் பணம் கொடுத்து உதவி செய்யக்கூடிய திராவிட மாடல் அரசுக்கு ஓட்டு போடுவதா, இதற்கு எதிர்ப்பாக இருக்கிற பாஜகவுக்கு ஓட்டு போடுவதா நினைச்சு பார்க்கணும். அது மட்டுமல்ல, நீங்க வேலைக்கு போறோம்ல, பல பேருக்கு அந்த பொருளே தெரியாதுங்க. நீங்க வேலைக்கு போறோம்னா சர்வீஸ் கமிஷன் ஒன்று இருக்கு. எல்லாத்துக்கும் ரயில்வேக்கு சர்வீஸ் கமிஷன் இருக்கு. கலெக்டருக்கு படிக்கணும்னா சர்வீஸ் கமிஷன் படிக்கணும். உத்தியோகத்துக்கு போகணும்னா இருக்கணும். அந்த சர்வீஸ் கமிஷன்ங்கிற முறை இருக்கு பாருங்க. அது யாரு கொண்டாடுறாங்க நினைச்சு பாருங்க. நாடு விடுதலை அடையறதுக்கு முன்னாடியே இன்னைக்கு மறுமலர்ச்சி திமுக, திமுக, திக இப்படிலாம் சொல்றோம்ல, எங்களுக்கெல்லாம் முன்னோடி யாரு? நீதி கட்சி. அந்த நீதி கட்சி அரசாங்கம் இருந்தது. அந்த நீதி கட்சி அரசாங்கம் இருக்கும் போது பெரியார் சொன்னாரு, நம்ம போய் எவனுமே படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு வர முடியல, ஓரளவு படிச்சுட்டு வந்தவனுக்கு வேலை கிடைக்கல. அப்ப வேலை கிடைக்காத காரணம் அரசாங்கம் சரியா முயற்சி பண்ணல. எனவே நீங்க அதுக்குன்னு ஒரு தேர்வு நடத்துங்க. கலெக்டருக்குன்னா கலெக்டருக்கு ஒரு தேர்வு, ஆஸ்பத்திரியில டாக்டருக்குன்னா அவங்களுக்கு ஒரு தேர்வு. அந்த தேர்வுல பாஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் வேலை கொடு, இதுக்கு ஒரு கமிஷனை போடு, ஒரு ஆணையத்தை போடு என்று பெரியார் சொன்னதை கேட்டு நீதி கட்சி அன்றைக்கு தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இன்னைக்கு இருக்க. அது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் முதல்ல வந்தது. அவ்வளவு சிறப்பான அந்த சர்வீஸ் கமிஷனை இன்னைக்கு எடப்பாடி வந்து ஓட்டு கேட்க வராருல்ல, அவர் என்ன தெரியுங்களா செஞ்சாரு? அவர் முதலமைச்சரா இருக்கும் போது அந்த சர்வீஸ் கமிஷன் எழுதுறதுக்கு அதுக்கு முன்னாடி என்ன நிலைமை இருந்ததுன்னு கேட்டா, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் தேர்வு எழுதலாம். நம்ம ஊர்ல வேலை காலிங்க, அதுக்கு நம்மால் தானே நிக்கணும். எனக்கு முடி விடும், தமிழ்ல எழுதணும், தமிழ்ல கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு இவர் ஒரு புது சட்டம் போட்டதால வெளி மாநிலத்திலிருந்து வந்த பையனுக்கு தமிழ் தெரியாததால தேர்வு எழுத முடியாம போய் மீண்டும் நம்மாலே வேலைக்கு போற சூழ்நிலையை நம்ம முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் உருவாக்கினார். அப்ப நீங்க நினைச்சு பாருங்க, வடநாட்டுக்காரனை கூப்பிட்டு வந்து நம்ம ஊர் தாலுகா ஆபீஸுக்கு வேலைக்கு வாடா அப்படின்னு சொன்ன எடப்பாடி உங்களுக்கு வேணுமா? நம்ம ஊருக்காரனுக்கு தான் வேலை முதல்ல கொடுக்கணும், நம்ம ஊருக்காரன் தான் முதல்ல படிக்கணும் அப்படிங்கிறத உருவாக்கி தந்த நம்முடைய திராவிட மாடல் அரசு தொடரணுமா? நினைச்சு பாருங்க. படிக்கிறதுக்கு மாணவர்களுக்கு உதவி தொகை 4500 கோடி ரூபாய் பணம் யாரு? மத்திய சர்க்கார் கொடுக்கணும், கொடுக்கல. ஏன் கொடுக்கல? நீ இந்தி படின்னு சொல்றா, நீ சமஸ்கிருத படின்னு சொல்றா. இதை எதிர்த்து நம்முடைய துரை வைகோ, திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர், இளம் புயலாக இருக்கிற எங்கள் கட்சியினுடைய முதன்மை செயலாளர் துரை வைகோ பார்த்தார். பக்கத்தில் இருக்கிற மதுரையில் இருக்கிற ஒரு எம்பி, கம்யூனிஸ்ட் கட்சியுடைய எம்பி, அவரை கூப்பிட்டார், பக்கத்தில் கூப்பிட்டுக்கிட்டாரு. அதே மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனை அழைச்சாரு. திமுகவில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற நம்முடைய திருச்சி சிவாவை அழைத்தார். கம்யூனிஸ்ட் கட்சியை மதுரை வெங்கடேசனை கூப்பிட்டாரு. 4 பேர் நேரா டெல்லிக்கு போனாங்க. அந்த மந்திரியை பார்த்தாங்க, கல்வி மந்திரியை பார்த்தாங்க, பார்த்து கேட்டாங்க, ஐயா நீங்க பண்றது அநியாயம் பண்றீங்க. 1 ரூபாய் எங்க கிட்ட வரி வாங்கினா எங்க மாநிலத்துக்கு திரும்ப கொடுக்கிற பணம் 35 காசு. நம்ம கிட்ட 1 ரூபாய் வரியை வாங்கிட்டு 65 காசு அந்த பைய போட்டுக்கிட்டு ஒரு 35 காசு நம்ம கொடுக்கறான். ஆனா அதே 1 ரூபாய வரியை வாங்கிட்டு உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு 1.5 ரூபாய் பணம் கொடுக்கறான். 1 ரூபான்னு சொன்னா 50 ரூபாய் சேர்த்து கொடுக்கறான். அப்ப இதை கேட்டாங்க எங்க நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ கேட்டாரு, இது எவ்வளவு பெரிய அநீதி, நீங்க எல்லா மாநிலத்தையும் ஒன்னா தானே பார்க்கணும், அப்படி பார்க்கறது மட்டுமல்ல எங்களுக்கு அந்த 4500 கோடியை கொடுக்கலன்னு சொல்றீங்களே அப்படிங்கும் போது அப்பவும் சொன்னார், அந்த மந்திரி சொன்னாரு, நாங்க கொடுக்க மாட்டோம், நீங்க சமஸ்கிருத படிச்சாதான் இந்திய படிக்கிறத ஏத்துக்கிட்டாதான் நாங்க பணத்தை கொடுப்போம்னு சொன்னாங்க. அப்பதான் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் தன்மான உணர்வோடு சொன்னாரு, நாங்க நீ 4000 கோடிக்கு நீ தமிழை ஒழிச்சுட்டு இந்திய படிச்சாதான் 4000 கோடின்னா நீ 40,000 கோடி கொடுத்தாலும் இந்தி மொழியை ஏற்க மாட்டோம், சமஸ்கிருத மொழியை ஏற்க மாட்டோம் அப்படின்னு பிரகடனப்படுத்திட்டு அதற்கு பதிலாக செய்ய வேண்டிய படியை மிக சிறப்பாக செய்து முடித்த ஒரு ஆட்சி என்று சொன்னால் அதுதான் திராவிட மாடல் அரசு, தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற அரசு என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். எனவேதான்
கடைசியா போட்ட சட்டம் கூட சொன்னாங்க நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை அதிகமாக்குறது ஆக்கி, இதே மாதிரி இந்த பணத்துல எப்படி துரோகம் பண்ணானோ அதே மாதிரி வட மாநிலங்களுக்கு அதிகமான எண்ணிக்கையை உயர்த்தி நம்ம மாநிலத்துக்கு தமிழ்நாட்டுக்கு குறைச்சலா உயர்த்தி நாளைக்கு ஓட்டு வாக்கெடுப்புன்னு வருகிற போது அவங்க வெற்றி பெறணுங்கிறதுக்காக திட்டம் இருக்கிறது, சூழ்ச்சி திட்டம் இருக்கிறது. அதைத்தான் தலைவர் வைகோ சொன்னாரு. இந்த இடத்தை அதிகமாக்குறதுங்கிறது இந்து ராஷ்டிரத்தை உருவாக்குவதற்கு இவர்கள் போடக்கூடிய மறைமுகமான திட்டம்னு சொன்னார். அவ்வளவு பெரிய ஆபத்தான திட்டத்தை போட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் இங்க எல்லாம் சொன்ன மாதிரி எல்லாம் கருப்பு சட்டை போடுங்களான்னு சொல்லி கருப்பு சட்டை போட்டு அந்த உத்தரவு கொளுத்துறது மட்டுமல்ல, நாடாளுமன்றத்தில் நம்முடைய அருமை சகோதரி கனிமொழி அவர்கள், கலைஞரே சொல்லுவாரு, எங்க வீட்டுல எல்லாரும் திமுக, கனிமொழி மட்டும் தீக்காம பாருங்க. அவரு பிடிச்ச கொடியை உயர்த்தி பிடிச்சுக்கிட்டு பாஜக கூட போய் நிக்கிறாங்கன்னு சொன்ன இது எவ்வளவு பெரிய ஆபத்து. அது மட்டுமல்ல, நான் நேரத்தின் நெருக்கடியை கருத்திலே கொண்டு அதிகமான பேச போறதில்லை. ஏன் இன்றைக்கு இந்த கூட்டணியை தோற்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு காரணம் சொல்லணும்னு சொன்னா, இந்த தேர்தல் வந்தது. இந்த தேர்தல் வந்த நேரத்திலேயே நம்ம முதலமைச்சர் தான் தெளிவா சொன்னார். இப்ப நான் சொன்ன கருத்தை அவர் எப்படி சொன்னார் கேட்டீங்கன்னா, இது நடக்கிற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நினைக்காதீங்க. அதுக்கு பதிலா இப்ப நடக்கிற தேர்தல் என்பது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் நடக்கிற போராட்டம், ஜனநாயகத்திற்கும் சர்வாதிகாரத்திற்கும் நடக்கிற போராட்டம், சமூக நீதிக்கும் சமூக அநீதிக்கும் நடக்கிற எதிர்ப்பு நடக்கிற போராட்டம், மதச்சார்பற்ற தன்மைக்கும் மத நல்லிணக்கத்துக்கும் மத வெறிக்கும் நடக்கிற போராட்டம். எனவே இதுல ரொம்ப விழிப்போடு வாக்காளர் பெருமக்கள் விழிப்போடு பார்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும். 5 ஆண்டுகளாக இவ்வளவு சாதனைகளை உங்கள் திராவிட மாடல் அரசு செய்திருக்கிறது. எனவே நம்முடைய ஸ்டாலின் அரசு தொடர வேண்டும், தமிழ்நாடு வெல்ல வேண்டும், தமிழ்நாடு தலைநிமிர வேண்டும் என்றெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் சொன்னாரே. அப்படிப்பட்ட நேரத்தில் இதுக்கு 5 வருஷமா 10 வருஷமா பாஜக பண்ற கொடுமைகள்லாம் இருக்கட்டும், இந்த தேர்தல் அறிவிச்ச பிறகு 3 காரியம் செஞ்சான். அதெல்லாம் இப்ப நாங்க சொல்றோம். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவான். அதே மாதிரி இந்த மோடி அரசு அதிமுக கூட்டணியில இருக்கிற அந்த அரசு இந்த 3 கொடுமையான திட்டங்களை தேர்தல் அறிவிச்ச பிறகு செஞ்சான். என்ன தெரியுங்களா? முதலுடைய நடவடிக்கை தமிழ்நாட்டில் இருக்கிற கலெக்டரை மாத்திரம். எந்த கலெக்டர்? வாழப்பாடி நம்ம எடப்பாடி இருக்காரு பாருங்க. எடப்பாடி அங்க தேர்தலில் போட்டி போடுறாருன்னு சொன்னா எடப்பாடியில் நிக்கிறாரு. சேலம் மாவட்ட கலெக்டரை மாத்தி இவனுக்கு வேண்டிய ஒரு கலெக்டர் அங்க போடுறான். உடனே ஆமாஞ்சாமி போட்டு தேர்தலில் ஒரு பக்கமா நடந்துக்குவாங்க. அதே மாதிரி தலைமைச் செயலாளரை மாத்துறான், காவல்துறை அதிகாரிகளை மாத்துறாங்க. இது நினைச்சு பாருங்க, 5 மாநிலத்தில் தேர்தல் நடக்குது. 5 மாநிலத்தில் 2 மாநில எதிர்கட்சி, ஒன்னு மேற்கு வங்காளம், இன்னொன்னு தமிழ்நாடு. இந்த 2 மாநிலத்தில் அதிகாரிகளை கொண்டாடுறாங்க தவிர மற்ற மாநிலத்தில் ஒண்ணுமே கண்டுக்கிறதே இல்லை. அப்படின்னு சொன்னா இந்த நடக்க போற தேர்தல் கூட நேர்மையா நடக்காது, அராஜகமா நடக்கும், ஜனநாயக ரீதியா தேர்தல் நடக்காது. அப்படிங்கிறதுக்கு காரணம் ஒண்ணு. 2வது காரியம் என்ன செஞ்சா தெரியுங்களா? மோடி சர்க்கார்ல இருந்து ஒரு கடிதம் வந்தது ஒரு 15 நாளைக்கு முன்னாடி. யாருக்கு? நம்ம முதலமைச்சர் தளபதி ஸ்டாலினுக்கு. என்ன கடிதம் தெரியுங்களா? நெல்லுக்கு நீங்க விலை கொடுத்திருக்கீங்க, ஊக்க விலை கொடுத்திருக்கீங்க, அதிக விலை கொடுத்திருக்கீங்க. இப்படி நீங்க விவசாயத்திற்கு அதிக விலையை கொடுத்திருக்கிற காரணத்தினால் தமிழ்நாட்டில் நெல் விளைச்சல் அதிகமா போகுது. நெல் விளைச்சல் அதிகமா போறதை கட்டுப்படுத்தணும். இவன் ஏதோ குடும்ப கட்டுப்பாடு சொல்ற மாதிரி சொல்றான் பாருங்க. 10 புள்ள பெத்துக்கிறதுனா 2 புள்ள பெத்துக்கன்னு சொன்னா அது பொருள். நெல் அதிகமா விளைஞ்சா மக்களுக்கு தானே நன்மை, அரிசி வந்தா சாப்பிடுறதுக்கு தானே பயன்படும். அதை தடுத்து நிறுத்தணும்னு ஒரு சர்க்கார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொன்ன உடனே முதலமைச்சர் கூட்டத்தில் பேசினார். இது எவ்வளவு பெரிய அராஜக அரசு பாருங்க. விவசாயிகளுக்கு விரோதமான அரசுங்கிறத பாருங்க. விவசாயிகளுக்கு இந்த பணம் கொடுக்கறத தடுத்து நிறுத்தணும்னு சொல்றாரு அப்படின்னு முதலமைச்சர் சொன்னார்.
அடுத்த நாள் அந்த அம்மா பேசுறாங்க, யாரு, நிர்மலா சீதாராமன் நிதி மந்திரி பேசுனாங்க. நான் அப்படி சொல்லல, எங்க கிட்ட இருக்கிற அதிகாரி சொன்னாங்க. அடுத்த நாள் நம்முடைய முதலமைச்சர் என்ன செஞ்சாரு, டெல்லியில இருந்து அந்த கடிதத்தை அப்படியே முரசொலியில எடுத்து போட்டாரு. அந்த கடிதத்துல என்ன தெரியுங்களா சொல்றா, நெல்லுக்கு நீங்க அதிகமான விலை கொடுக்கறதால, விவசாயிகளுக்கு உற்பத்திக்கு துணையா இருக்கிறதால, விவசாயிகள் போட்டி போட்டுக்கொண்டு நெல்லை உற்பத்தி செய்வதாலே நெல்லு அதிகமா விளையுது. அதனுடைய பாதிப்பு இவன் என்ன சொல்றான்னா, நெல்லு அதிகமா விளையறதால நிலத்தடி நீர் இருக்கு பாருங்க, அது கீழே போயிட்டுது. இந்த நிலத்தடி நீர் கீழே போயிட்டுதுன்னா குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்காது. அதனால விவசாயி கொடுக்கிற பணத்தை நிறுத்து. இதை விட பித்தலாட்டம் ஏதாவது ஒன்றுன்னா, நெல்லு விளைக்கிறதால நிலத்தடி நீர் கீழே போகுதான். நிலத்தடி நீர் எப்ப கீழே போகுது தெரியுங்களா? எங்க தலைவர் வைகோ அதுக்காக ஒரு இயக்கமே நடத்தினாரு. எல்லா ஊர்லயும் சீம கருவேல மரம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த சீம கருவேல மரம் நெய்வேலி அந்த மரம்னு சொல்லுவாங்க, அது இல்லாத இடமே இருக்காது. அந்த அந்த கருவேல மரம் இருக்கிற இடத்துல தண்ணி விட்ட கடகடன்னு கீழே போயிடும். அந்த இடத்துல எவ்வளவு கேடுதல் வரும். அதனால அதை அகற்றுங்கிற போராட்டத்தை தலைவர் வைகோ கட்சிக்காரர்கள் எடுத்துக்கிட்டு போய் சொந்த செலவுல, நாங்க என்ன எம்எல்ஏவுக்கு வரணுங்கிற கனவுல போய் செஞ்ச மாப்பெல்லாம் கிடையாது. தலைவர் வைகோவே போய் அந்த சீமை கருவேல மரங்களை வெட்டினாரு. வெட்டுறது மட்டுமல்ல, நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாரு. நீதிமன்றத்தில் நீதிபதிகள் தலைவர் வைகோவை பாராட்டினாங்க, மறுமலர்ச்சி திமுக பாராட்டினாங்க. இந்த நாட்டில் எவ்வளவோ அரசியல் கட்சி இருக்கு, அவங்க எல்லாம் இந்த பக்கம் திரும்பியே பார்க்கல. நிலத்தடி நீர் வீணா போயிடக்கூடாது, விவசாயம் செழிக்கணும், அதுக்கு தடுப்பா இருக்கிற இந்த சீமை கருவேல மரங்களை அகற்ற பணியில ஈடுபட்டிருக்கிற தலைவர் வைகோ அவர்களை, மறுமலர்ச்சி திமுக கழகத்தை நாங்க பாராட்டுறோம் அப்படின்னு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிலேயே எழுதி கொடுத்த காட்சியை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். அப்பெல்லாம் இந்த பயலுவ ஒண்ணுமே பேசல. அதுக்கு நடவடிக்கை எடுத்தா பரவாயில்ல, நிலத்தடி நீர் மட்டம் உள்ள போக கூடாது அப்படின்னு சொன்னா, அந்த சீமை கருவேல மரங்களை வெட்டான்னு சொன்னா பரவாயில்ல, அதுக்கு பதிலா நெல் உற்பத்தி செய்யாது, விவசாயிகளுக்கு பணம் கொடுக்காது அப்படின்னு சொன்ன இந்த அரசுக்கு அருமை தோழர்களே, இது விவசாயி மட்டும் இல்ல, சாப்பிடுறோம்ல, சோறு சாப்பிடுறோம்ல, இந்த சோறு எங்க இருந்து வருது? அரிசி நெல்லு அதுல தானே வருது. அப்ப ஒவ்வொரு உழைப்பாளியும் ஒரு சாதாரண மக்களும் சோறு அள்ளி கையில எடுக்கும் போது, இந்த சோத்தை பார்க்கும் போதே உங்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அனுப்பு வரணும். இந்த சோத்து பறிக்கை பார்க்கிற போது தலைவர் வைகோவுடைய ஞாபகம் உங்களுக்கு வரணும். அந்த சோத்து பறிக்கை பார்க்கிற போது இதுக்கு பணம் கொடுக்காதேன்னு சொல்ற நிர்மலா சீதாராமன் ஞாபகத்துக்கு வரணும். இதை நடைமுறைப்படுத்துற மோடி அரசாங்கத்தினுடைய அந்த உருவம் ஞாபகத்துக்கு வரணும். அது வந்தா கண்டிப்பா அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டீங்க. சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். இன்னொரு புறம் என்னது, எல்லாரும் படிக்கணுங்கிறதா நம்ம கொள்கை. திராவிட மாடல் அரசுன்னு சொல்றோம் பாருங்க. திராவிட இயக்கம் வந்த பிறகுதான் பெரியார் காலத்திலிருந்து, அண்ணா காலத்திலிருந்து, கலைஞர் காலத்திலிருந்து நம்ம எல்லாம் படிக்கிறதுக்கான வசதி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து, நம்ம அப்பா அம்மா எல்லாம் படிக்காத கை நாட்டு பேருவழியா இருந்து கற்றவர்கள் பிறகு பெற்றவங்களா இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு படிச்சு டாக்டரா வரான், இன்ஜினியரா வரானா. இந்த புரட்சியை உருவாக்குறது நம்முடைய திராவிட இயக்கம் மறந்துடக் கூடாது. ஆனா அதே நேரத்தில் ஆரிய கூட்டம், சங் பரிவார் கூட்டம், பாஜக என்ன சொல்லுதுன்னா, இவன் படிக்க கூடாது, இவன் சின்ன சாதி பையன், இவன் படிச்சான்னா உருப்பிட்டுருவான், அதனால படிப்பு கொடுக்க கூடாது என்று தடை ஏற்படுத்தினுடைய விளைவு 100 வருஷத்துக்கு போட்டது அப்புறம் இருக்கீங்க. இந்த காலத்துல நீட் தேர்வுன்னு ஒரு தேர்வு போட்டிருக்காங்க. என்ன தேர்வுக்கு? நம்மால டாக்டரா வந்துடக்கூடாதுங்கிறதுக்கான தடையானதானே. அப்ப நம்மால படிக்க கூடாதுங்கிறதுக்கு சட்டம் போட்ட பாஜகவுக்கு நம்ம ஓட்டு போடுறதா, நம்ம படின்னு சொல்லி நம்ம பிள்ளைங்களுக்கு 1000 ரூபாய் உதவி தொகை கொடுத்து, பெண்களுக்கு 1000 ரூபாய் உதவி கொடுத்து, அந்த பணத்தை 2000 மாத்துறேன்னு சொல்லி, நான் முதல்வன் திட்டம்னு சொல்லி வேலைக்கு போறவனுக்கு மாசம் 1000 ரூபாய் 2000 ரூபாய் பணம் கொடுத்து உதவி செய்யக்கூடிய திராவிட மாடல் அரசுக்கு ஓட்டு போடுவதா, இதற்கு எதிர்ப்பாக இருக்கிற பாஜகவுக்கு ஓட்டு போடுவதா நினைச்சு பார்க்கணும். அது மட்டுமல்ல, நீங்க வேலைக்கு போறோம்ல,
பல பேருக்கு அந்த பொருளே தெரியாதுங்க. நீங்க வேலைக்கு போறோம்னா சர்வீஸ் கமிஷன் ஒண்ணு இருக்கு. எல்லாத்துக்கும் ரயில்வேக்கு சர்வீஸ் கமிஷன் இருக்கு. கலெக்டருக்கு படிக்கணும்னா சர்வீஸ் கமிஷன் படிக்கணும். உத்தியோகத்துக்கு போகணும்னா இருக்கணும். அந்த சர்வீஸ் கமிஷன்ங்கிற முறை இருக்கு பாருங்க. அது யாரு கொண்டாடுறாங்க நினைச்சு பாருங்க. நாடு விடுதலை அடையறதுக்கு முன்னாடியே இன்னைக்கு மறுமலர்ச்சி திமுக, திமுக, திக இப்படிலாம் சொல்றோம்ல, எங்களுக்கெல்லாம் முன்னோடி யாரு? நீதி கட்சி. அந்த நீதி கட்சி அரசாங்கம் இருந்தது. அந்த நீதி கட்சி அரசாங்கம் இருக்கும்போது பெரியார் சொன்னாரு, நம்ம போய் எவனுமே படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு வர முடியல, ஓரளவு படிச்சுட்டு வந்தவனுக்கு வேலை கிடைக்கல. அப்ப வேலை கிடைக்காத காரணம் அரசாங்கம் சரியா முயற்சி பண்ணல. எனவே நீங்க அதுக்குன்னு ஒரு தேர்வு நடத்துங்க. கலெக்டருக்குன்னா கலெக்டருக்கு ஒரு தேர்வு, ஆஸ்பத்திரியில டாக்டருக்குன்னா அவங்களுக்கு ஒரு தேர்வு. அந்த தேர்வுல பாஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் வேலை கொடு, இதுக்கு ஒரு கமிஷனை போடு, ஒரு ஆணையத்தை போடு என்று பெரியார் சொன்னதை கேட்டு நீதி கட்சி அன்றைக்கு தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இன்னைக்கு இருக்க. அது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் முதல்ல வந்தது. அவ்வளவு சிறப்பான அந்த சர்வீஸ் கமிஷனை இன்னைக்கு எடப்பாடி வந்து ஓட்டு கேட்க வராருல்ல, அவர் என்ன தெரியுங்களா செஞ்சாரு? அவர் முதலமைச்சரா இருக்கும் போது அந்த சர்வீஸ் கமிஷன் எழுதுறதுக்கு அதுக்கு முன்னாடி என்ன நிலைமை இருந்ததுன்னு கேட்டா, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் தேர்வு எழுதலாம். நம்ம ஊர்ல வேலை காலிங்க, அதுக்கு நம்மால் தானே நிக்கணும். எனக்கு முன்னாடி